வணக்கம் நண்பா, உங்களுடைய மொபைலுக்கு ஸ்பீக்கர், அதாவது வாட்டர் கேன் ஸ்பீக்கர் எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல நம்மளுடைய வாட்டர் கேன் எடுத்து க்ளீனாக கட் பண்ணி அது மேல் பாகத்தை மட்டும் க்ளீனாக எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே த்ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு நான் ரிமூவ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த டூல் இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக வச்சு அதை க்ளீனாக இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கங்க. நல்லா சுத்தமாக இருக்கணும், எந்த மூடு பள்ளம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மூடியை எடுத்துக்கங்க. மூடியை எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் நல்லா தெளிவாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓட்டையை போட்டேன். ஓட்டையை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கும் ஒயருக்கு இல்லாத மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் எதனா ஒயர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த காப்பர் ஒயரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பக்கத்தை நீட்டாக சால்றதுக்கு வச்சுட்டு இப்படி சுற்றிடலாம் நல்லா தெளிவாக. ஃபுல்லாக ஒரு 50லேருந்து 60 ரவுண்டு சுற்றிடுங்க. சுற்றினதுக்கப்புறம் இப்போ இது குளுகன் இருந்துச்சுன்னா குளுகன் வச்சு நீங்கள் போட்டுங்க. இந்த நான் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இது வேலை செய்யாமல் என்னன்னு சொல்லிட்டு தெரில, லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ டேப் வச்சு ஒட்டிட்டு இப்போ 2 பக்கம் 2 ஒயர் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன பசங்க விளையாடி தூக்கி போட்ட காரில் இருந்து இந்த மிஷினை எடுத்துக்கோங்க. மோட்டரை இப்போ நான் ரிமூவ் பண்ணி இந்த மோட்டரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இதுமாதிரி மோட்டர் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு நாச்சு மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க 2 பக்கமும். இது மாதிரி அந்த லாக்கை தெளிவாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது மேலே இருக்கிறத கழட்டுங்க. இதுமாதிரி ஈஸியாக கழட்டிடும். கழட்டினதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. சுத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது உள்ளே 2 மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, 2 மேக்னெட் இருக்கும். அது ரெண்டுத்தையும் கழட்டி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு வாட்டர் கேனில் வச்சு தெளிவாக ஒட்டிடுங்க. குளுகன் போட்டு ஒட்டுங்க, இல்லாட்டா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஹெட்ஃபோன் வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அந்த மூடியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை அந்த வாட்டர் கேன்லேருந்து இருந்துச்சு பார்த்திங்களா ஒயர், அதில் நம்ம வச்சு சால்ட்ரு பண்ணிடுறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுறங்க. ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் உள்ள ஹெட்ஃபோன் ஜாக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா அற்புதமான சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.